ஸோ மல்டிபிள் மேட்சஸும் கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஆல்சோ சர்ப்ரைசஸான ரிட்டர்ன்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா நடந்திருக்கு. ஸோ சம்மர்ஸ்லாம்கான மேட்சுமே அஃபிஷியல் பண்ணியிருக்காங்க. அது மாதிரி நிறையா கிளாசிக்கான மூமெண்ட்ஸ் இந்த வாரம் ஸ்மாக்டவுனில் நடந்திருக்கு. ஃபுல் ஹைலைட்ஸ் எல்லாத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா டீட்டெயில் பண்ணிடலாம். ஸோ கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணால் பாருங்க. அப்போ சொல்கிற அப்டேட்ஸ் எல்லாம் ஷார்ட் ஸ்பீடாக புரிய வரும். சரி ரைட், ஓகே, நம்ம டைமஸ் பண்ணாமல் வீடியோக்குள்ள மூவ் ஆகலாம். ஹைப் ரொம்ப நாளாக வந்து பார்த்தீங்கன்னா ஹைப் பண்ணலான்ற மாதிரி பார்த்தா எங்களுக்கு அந்த ஹைப்லாம் கிடையாது, போட்டு ஓடலான்ற மாதிரி மேட்ச் அஃபிஷியல் பண்ணி விட்டானுங்க. இப்போ அப்கமிங் டேஸில் நம்ம சேனலுக்கு ரொம்ப சாதகமாக தான் வந்து பார்த்தோன்னா டபிள்யூ நிறைய முடிவு எடுக்கிறானுங்க போல். நம்மளும் கொஞ்சம் ட்ரஸ்டடாக தான் நியூஸஸ்லாம் கொடுக்குற போல. ஸோ ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. தெரியுது நீ மூடுன்னு நீங்கள் சொல்கிறீங்க. ஸோ எனக்கு புரியுது. சரி ரைட், இப்போ கரண்ட்டாக நம்ம ஸ்மாக் டவுன் ரிலேட்டட் பார்க்க ஆரம்பிச்சிடலாம். ஸோ ஸ்மாக் டவுன் கிக் ஆஃப் பண்ணதே வந்து பார்த்தா நம்மளோட ஜென்ரல் மேனேஜர் நிக் ஆலிஸும் கிக் ஆஃப் பண்ணுறாரு. கிக் ஆஃப் பண்ண நம்ம நிக் ஆலிஸ் பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறாருன்னா, இப்போ வரைக்கும் கரண்ட்டாக டபிள்யூவில் நிறைய டென்ஷன்ஸ் போயிட்டு இருக்கு, அதனால நானும் தேவையில்லாத விஷயத்துலலாம் இன்வால்வ் ஆகிட்டேன். இப்போ வரைக்கும் கரண்ட்டாக நம்ம நியூ சாம்பியனை வெல்கம் பண்ணிடுவோன்றதை மென்ஷன் பண்ணுறாரு. அண்ட் ஆல்சோ நம்ம சிஎம் பங்குமே வந்து பார்த்தீங்கன்னா வராரு. சிஎம் பங்க் பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறேன்னா, நான் ரொம்ப நாளாக டபிள்யூ கூட நெகோசியேஷன் பண்ணிக்கிட்டே இருந்தேன். நான் வந்து யூஎஸ்ஏ நெட்வொர்க் போனோம், ஸ்மாக் டவுனுக்கு வரணும், டிவியில் வந்து டைட்டில் டிஃபென்ஸ் பண்ணணுன்ற மாதிரி நெகோஷியேட் பண்ணிட்டு இருந்தேன். அது இப்போ வரைக்கும் கண்டா நடந்திருக்குன்றத சிஎம் பங்க் வந்து பார்த்தீங்கன்னா சொல்கிறாரு. அண்ட் ஆல்சோ சிஎம் பங்க் பார்த்தீங்கன்னா இந்த உள்ள ராஸ்டரில் உள்ள எல்லார் பேரையுமே வந்து பார்த்தீங்கன்னா மென்ஷன் பண்ணுறாரு. இவங்க கூடலாம் வந்து பார்த்தீங்கன்னா நான் மேட்சப் பண்ண ரெடியாக இருக்கேன்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா மென்ஷன் பண்ணுறாரு. அவர் சொல்லும் போது தான் நமக்கு தெரியுது, என்னடா எல்லாரும் கூட மேட்ச் போட்டார் ரிட்டர்ன் பண்ணதுக்கு அப்புறம்ன்ற மாதிரி தான் ஒரு விஷயம் ஹிண்ட் ஆச்சு. ஆக்சுவலி போன ரா ரிசல்ட் வீடியோ எத்தனை பேர் பார்த்தீங்கன்றது தெரியல. அந்த வீடியோலேயே நான் கரெக்டாக மென்ஷன் பண்ணியிருந்தேன் இந்த வாரம் ஸ்மாக் டவுனில் என்ன நடக்கும்ன்றத. ஸோ அந்த வீடியோவில் சொல்லியிருந்தேன். ஸோ சிஎம் பங்க் பேசுவார், கோடி ரோட்ஸ் வருவார், மேட்சை வாங்குவார், போவாருன்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருந்தேன். அதே விஷயம் தான் ரிப்பீட்டடாக வந்து பார்த்தீங்கன்னா நடக்குது. இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா சமிசைன் வந்து பார்த்தீங்கன்னா சொல்கிறாரு. ஸோ சமிசைனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்க ரெடியாக தான் இருக்கேன், அது மட்டும் இல்லாமல் யாராக இருந்தாலும் கொடுக்க ரெடியாக இருக்கேன்ற மாதிரி சொல்லும்போது அந்த இடத்துல டபிள்யூபிள்யூட கெட்ட கனவு நம்ம கோடி ரோட்ஸ் பார்த்தீங்கன்னா வராரு. கோடி ரோட்ஸ் வந்தது மட்டும் இல்லாமல் அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா கண்ணு எப்படி இருக்குன்ற மாதிரி கேட்கும்போது, நீ கண்ணை பற்றி கேட்க வரல, எதை பற்றி பேசணும் வந்த ஃபஸ்ட்டு அதை சொல்லுன்ற மாதிரி சிஎம் பங்க் சொல்லி விட்டுறாரு. ஸோ கோடி ரோட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா கேட்குறாரு, நீ பொறுமையாகவே முடிவெடு, நீ பொறுமையாக வந்து உனக்கு எப்போ தோது இருக்குமோ அப்போவே சொல்லுன்ற மாதிரி சொல்லும்போது, எப்போ உனக்கு மேட்ச் வேணுன்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா கேட்குறாரு. அதுக்கு கோடி ரோட்ஸ் என்ன சொல்கிறாருன்னா, சம்மர் ஸ்லாம்லாம் வச்சுக்கலாம்ன்றது வந்து பார்த்தீங்கன்னா சொல்கிறாங்க. ஸோ காட்டிட்டுன்ற மாதிரி சொன்னதுக்கப்புறம் இவங்க ரெண்டு பேருமே வந்து பார்த்தீங்கன்னா ஹேண்ட் ஷேக் பண்ணி ஃபேஸ் ஆஃப் பண்ணுறாங்க. நிக் ஆலிஸ் அங்கே தான் நிற்கிறாரு. நிக் ஆலிஸ் வந்து என்ன சொல்கிறாருன்னா, இப்போவே அஃபிஷியல் பண்ணுறேன், இவங்க ரெண்டு பேருக்குமான மேட்ச் அன்டிஸ்பியூட்டட் சாம்பியன்ஷிப்காக நடக்கும், இது சம்மர் ஸ்லாமோட மெயின் ஈவெண்ட்டாக இருக்கும்ன்றதை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நிக் ஆலிஸ் கன்ஃபார்ம் பண்ணிட்டாரு. அங்கேயே கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க, இது மெயின் ஈவெண்ட்டாக இருக்கும்ன்றதை அஃபிஷியல் பண்ணிட்டாங்க. ரைட்டு, சமிசைனை முடிச்சு விட்டானுங்க. இதுக்கப்புறமா ஃபின் பேலர் டாமா டோங்காக்கான சிங்கிள்ஸ் மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா நடக்குது. இதில் வந்து டாலா டோங்கா நிறைய இன்டர்ஃபரன்ஸ் பண்ணலான்னு பார்க்குறாரு. பட் இருந்தாலும் எல்லாத்தையும் கடந்து நம்ம ஃபின் பேலர் வந்து பார்த்தீங்கன்னா வின் பண்ணிட்டாரு. ஃபின் பேலருக்கு ஒரு நல்ல வின் வந்து பார்த்தீங்கன்னா கிடச்சிருந்துச்சு. இதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பேக் ஸ்டேஜ் செக்மெண்ட் போகுது. நிக் ஆலிஸ் கிட்ட நம்ம சமிசன் கம்ப்ளைண்ட் பண்ணுறாரு, இந்த மேட்சை நீங்கள் எப்படி அஃபிஷியல் பண்ணீங்க, எனக்கு ரீமேட்சே கொடுக்கலன்ற மாதிரி சொல்லும்போது அந்த இடத்துல கந்தர் வராரு. கந்தர் வந்தது மட்டும் இல்லாமல் இதை நீங்கள் என்ன கேட்காம வந்து பார்த்தீங்கன்னா பண்ணிட்டீங்க, இது ஒரு பெரிய மிஸ்டேக், அது மட்டும் இல்லாமல் இதை கன்சிடர் பண்ணுங்க, மேட்சை வந்து பார்த்தீங்கன்னா இதை ஃபிக்ஸ் பண்ணி ஆகணும்ன்றத கந்தர் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நிக் ஆலிஸ் கிட்ட போய் சொல்கிறாரு. நான் யோசிச்சு பார்க்குறேன்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நிக் ஆலிஸ் சொல்கிறாரு. அதோட இவரும் வந்து பார்த்தீங்கன்னா கிளம்பிடுறாரு. அதுக்கப்புறமா ஜிம்மி யூசோவும் நம்ம ஜேக்கப் ஃபாட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா வராங்க. இவங்க ரெண்டு பேரும் செக்மெண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம ஆட்ரூத் கிட்ட போய் ஒரு சில விஷயங்களை விசாரிச்சுக்கிட்டு இருப்பாங்க. ஸோ ஜேக்கப் ஃபாட் எங்கே போனால், சோலோசிக்காவை எங்கே போனால், சாரி நம்ம ராய்ஸ்கிஸையும் சோலோசிக்காவுமே வந்து பார்த்தீங்கன்னா கேட்பாங்க. அந்த இடத்துல டேமின் பீஸ் பார்த்தீங்கன்னா வருவார். டேமின் பீஸ் வந்ததுக்கப்புறமா ராய்ஸ்கிஸ் இங்கே தான் இருக்கான்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சொல்கிறாங்க. அதுக்கப்புறமா நம்ம ஆட்ரூத் கேட்குறாரு, ஏன் நீ ராய்ஸ்கிஸ் இங்கே இருக்கான்னு சொல்கிறன்ற மாதிரி கேட்கும்போது, இவனுக்கு என்ன பிரச்சனை பண்ண போகிறானுங்கன்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சொல்லிட்டாங்க. ஜிம்மியும் அண்ட் ஆல்சோ ஜேக்கப் ஃபாட்டும் வந்து பார்த்தீங்கன்னா வராங்க. வந்தது மட்டும் இல்லாமல் இந்த இடத்துல ஜிம்மி ஜேக்கப் ஃபாட் வந்து பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறாங்கன்னா, சோலோசிக்கோ ராய்ஸ்கிஸை பற்றி தான் பேசணுன்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சொல்கிறாங்க. அந்த இடத்துல நம்ம ராய்ஸ்கிஸ் பார்த்தீங்கன்னா வந்துறாரு. ராய்ஸ்கிஸ் இவங்க ரெண்டு பேரும் கம்ஃபர்ட் பண்ண மட்டும் இல்லாமல் ராய்ஸ்கிஸ் பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறாங்கன்னா, இவங்க பிளட் லைன் பிஸ்னஸ்க்குள்ளே என்ன இன்வால்வ் பண்ணாதீங்கன்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சொல்கிறாங்க. அதுக்கு ஜிம்மியூஸ் என்ன சொல்கிறாங்கன்னா, இது பிளட் லைன் பிஸ்னஸ் கிடையாது, இது ஓடிசியோட பிஸ்னஸ்ன்றது சொல்கிறாரு. ஓடிசியின் பிஸ்னஸ் சொல்லும்போது அந்த இடத்துல ஃபேன்ஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வீத ஒன் சிம்பிள் வந்து கண்டு காட்டி, ஸோ ரோமன் ரெயின்ஸோட ஆறா தான் அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா தெரியுது. பேரே போதும்ன்ற மாதிரி தான் எனக்கு சத்தியமாக இருந்துருந்துச்சு. இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஜிம்மியூஸும் வந்து பார்த்தீங்கன்னா பேசும்போது அந்த இடத்துல நம்ம சோலோசிக்கோ காண்டாயிடுறாரு. ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா இந்த சாரி நம்ம ஜேக்கப் ஃபாட் வந்து பார்த்தீங்கன்னா காண்டாயிடுறாரு. ஏன்னா ராய்ஸ்கிஸ் பார்த்தீங்கன்னா ஒரு விஷயத்த சொல்லிடுறாரு, இந்த ஓடிசியை பற்றி பேசாத, அவன் இந்த பிஸ்னஸ்லேயே இல்லை, ஈவன் இன்னைக்கு ஸ்மாக்டவுன்ல கூட இல்லை, அவளை பற்றி எதுக்கு பேசுகிறன்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சொல்கிறாரு. அதுக்கு ஜேக்கப் ஃபாட் பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறாருன்னா, ஓடிசியை பற்றி பேசுகிற வேலை வச்சுக்காத, உனக்கு என்ன விஷயம்ன்றதை வந்து பார்த்தீங்கன்னா எங்களை டேரெக்டாக கன்வெர்ட் பண்ணு, அது மட்டும் இல்லாமல் ஓடிசியை பற்றி மென்ஷன் பண்ணாதன்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சொல்கிறாங்க. லைனை கிராஸ் பண்ணுறதா நாங்கள் சொல்கிறத கேளுன்ற மாதிரி சொல்லும்போது அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ராய்ஸ்கிஸ் என்ன சொல்கிறாருன்னா, எனக்கு ஃபேமிலின்னு ஒன்று கிடையாது, 14 இயர்ஸாக வந்து பார்த்தீங்கன்னா இவன் தான் என்னோட ரியல் பிரதராக இருந்தான், இப்போயே இருக்கானான்றது எனக்கு சத்தியமாக தெரிலன்றதை மென்ஷன் பண்ணுறாங்க. ஜேக்கப் ஃபாட் இவன்ட்ட
பேசுறதுக்கு எனக்கு இஷ்டம் இல்லைன்ற மாதிரி வந்து பார்த்தா சொல்லிட்டு கிளம்பிறாரு. அதுக்கப்புறம் ஜிமியூஸ் என்ன சொல்கிறாருன்னா, ரெஃப்ரி கூப்பிடுங்க, இங்கே ஒரு மேட்சை போட்டுடலான்ற மாதிரி சொல்லும்போது, ஸோ மேட்ச்மே வந்து பார்த்தீங்கன்னா நடக்குது. மேட்ச் போயிட்டு இருக்க நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா சோலோ சிக்கா ஒரு இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஜிமியூஸை வந்து பார்த்தீங்கன்னா அட்டாக் பண்ணி விட்டுறாரு. அதை பார்த்துக்கிட்டே இருந்தார் நம்ம ஜேக்கப் ஃபாட்டு பேக் ஸ்டேஜில் இருந்து. அதுக்கப்புறமா ஜேக்கப் ஃபாட்டுமே இந்த இடத்துல வந்துறாரு. வந்த ஜேக்கப் ஃபாட்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சோலோ சிக்காவை வந்து பார்த்தீங்கன்னா அட்டாக் பண்ணலான்னு வராங்க. இவங்க 2 பேரும் ஃபேஸ் ஆஃப் பண்ணிட்டு தான் அட்டாக் பண்ணியிருப்பாங்க. சூப்பராகவே இருந்திருக்கும். இதே சம்மர்ஸ்லாமில் வைக்கலாமேன்ற மாதிரி தான் எனக்கு சத்தியமாக இருந்துருந்துச்சு. இதை பார்த்து ராய்ஸ்கிஸ் பயங்கரமாகவே டிஸ்ட்ராக்ட் ஆயிடுவார். ஜிமியூஸும் அதை யூஸ் பண்ணி நம்ம ராய்ஸ்கிஸ்க்கு ஒரு ஸ்பியர் போட்டு இந்த மேட்ச்சில் வந்து பார்த்தீங்கன்னா வின் பண்ணிட்டாரு. வின் பண்ணதுக்கப்புறமா நம்ம சோலோ சிக்காவை ரிங்குக்குள்ளே போட்டு அடி பொழக்கலான்னு பார்க்குறாங்க. ஸோ கழுத்து மேலே சேரை போட்டு ஸோ அவர் வந்து பார்த்தீங்கன்னா அவருடைய அந்த மூவ் வந்து பார்த்தீங்கன்னா பெர்ஃபார்ம் பண்ணலான்னு பார்க்குறாரு. பட் இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா சிம்பத்தி காரணமாக வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து சொல்லிட்டு போயிறாரு. எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா உன்னை ஹார்ம் பண்ணணும்ன்றது இல்லை, நான் வந்து ட்ரைபல் சீஃபோட ஆர்டர் தான் ஃபாலோ பண்ணுறேன், யோசிச்சு பாரு, உனக்கு டைம் கொடுக்குறேன்றதை வந்து பார்த்தீங்கன்னா சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு பார்த்தீங்கன்னா கிளம்பிறாரு நம்ம ஜேக்கப் ஃபாட்டு. இதுக்கப்புறமா சிஎம் பங்க் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கேண்டிஸ் லிரே அண்ட் ஆல்சோ நம்ம ஜானி கர்கனை வந்து பார்த்தீங்கன்னா பேக் ஸ்டேஜில் மீட் பண்ணுறாங்க. கேண்டிஸ் லிரே என்ன சொல்கிறாங்கன்னா, சமீஸ் என்ன ஸ்க்ரூ பண்ணதை நினச்சி நீ நல்லா பெருமைப்படுன்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சொல்லும்போது அந்த இடத்துல நம்ம சிஎம் பங்க் என்ன சொல்கிறாருன்னா, ஜானி கர்கனை வேறு விஷயம் ஏதாச்சும் பண்ணுறா, இது உனக்கு ஒர்க் அவுட் ஆக மாட்டேங்குதுன்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சிஎம் பங்க் அந்த இடத்துல சொல்லிவிட்டு வந்து பார்த்தீங்கன்னா போகிறாரு. பட் அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஃபின் பேலர் பார்த்தீங்கன்னா வராரு. ஃபின் பேலரும் சிஎம் பங்க் வந்து பார்த்தீங்கன்னா ஃபேஸ் ஆஃப் பண்ணாங்க. அது மட்டும் இல்லாமல் பிராண்டுக்கு வெல்கம் பண்ணுறன்றதையும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நம்ம ஃபின் பேலர் மென்ஷன் பண்ணுறாரு. ஆல்சோ இந்த இடத்துல ஃபேட்டல் இன்ஃப்ளூயன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கன்ஃபார்ம் பண்ணுறாங்க. பேஜ் அண்ட் ஆல்சோ ப்ரீ பெல்லா வச்சிருக்க நம்ம உமன்ஸ் டாக் டீம் சாம்பியன்ஷிப்பை வந்து டிஃபெண்ட் பண்ணப்போ அவங்க கூட மேட்ச் பண்ண போகிறாங்க. அப்கமிங் சாட்டர்டே நைட் மெயின் ஈவென்ட் நெக்ஸ்ட் வீக் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எம்எஸ்டியில் நடக்க போதில்ல, அந்த சாட்டர்டே நைட் மெயின் ஈவெண்ட்டில் இந்த டாக் டீம் சாம்பியன்ஷிப் மேட்ச் நடக்கும்ன்றதை சொல்கிறாங்க. ஆக்சுவலி இது ஒரு ஆடை வச்சு இந்த செக்மெண்ட் எனக்கு ப்ரொமோட் பண்ணிட்டாங்க பாருங்களேன். ஸோ கீழே ஒரு ஆடு மூலியமாக தான் அவங்க பேசுகிற மாதிரி வரும். பட் இருந்தாலும் இது ஒரு செக்மெண்ட்டாகவே வந்து பார்த்தீங்கன்னா முடிச்சு விட்டானுங்க. என்ன கிரியேட்டிவிட்டி. இதுக்கப்புறமா ஜேட் கேர்கில் அலெக்சா பிளஸ்க்கான சிங்கிள்ஸ் மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா நடக்குது. மேட்ச் நல்லா போயிட்டு இருக்கு. மேட்ச்க்கு நல்லா வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஜேட் கேர்கில் ரொம்ப க்ளீனாகவே வந்து பார்த்தீங்கன்னா வின் பண்ணிட்டாங்க. வின் பண்ணதுக்கு அப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா என்ன நடக்குதுன்னா, இந்த இடத்துல வந்து மிஷினும் நம்ம பிஃபேபும் வந்து பார்த்தீங்கன்னா சேர் எடுத்து நம்ம ஜேட் கேர்கில் கொடுப்பாங்க. அந்த இடத்துல ஷார்லட் ஃபேர் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க வந்து இன்டர்ஃபரன்ஸ் பண்ணிடுறாங்க. இந்த இடத்துல நம்ம ஷார்லட் ஃபேரை போட்டு பொழந்துறாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணிடுறாங்கன்னா அலெக்சா பிளஸோட கையை வந்து பார்த்தீங்கன்னா உடச்சு விட்றாங்க. சத்தியமாக அந்த செக்மெண்ட்டை பார்க்கும்போது ரொம்ப ப்ரூட்டலாகவே இருந்துச்சு. ஏன்னா அலெக்சா பிளஸ் ஐ திங்க் 2016 or 17 ஒன் டைம் இந்த மாதிரி தான் கையை உடச்சுன்ற மாதிரி சொல்லுவாங்கல்ல. ஸோ அதை ரீக்ரியேட் பண்ண மாதிரி தான் இருக்குது. உண்மையிலேயே உங்களுக்கு கை உடஞ்ச மாதிரி தான் இருக்குது. பட் இருந்தாலும் இது ஸ்கிரிப்ட் தான். ஸோ சின்ன மூவாக தான் பெர்ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க. நல்லா தான் இருக்காங்கன்னு நினைக்கிறேன். அண்ட் ஆல்சோ ஜேட் கேர்கிலுக்கு ஒரு அட்வைஸ், ஸோ கொஞ்ச நாளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சோஷியல் மீடியாவை டீஆக்டிவேட் பண்ணிடுங்க. ஏன்னா அக்காவை வேறு தாக்கியிருக்கீங்க. ஸோ முடிச்சு விட்ருவானுங்க பசங்க. இதுக்கப்புறமா ட்ரிக் வில்லியம்ஸ் பேக் ஸ்டேஜில் அவருடைய சாம்பியன்ஷிப் வந்து பார்த்தீங்கன்னா தேர்றாரு. இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இலியாச்சி என்ன பண்ணுறாருன்னா, ஒரு சின்ன கஸ்டமைஸ் பண்ணி அந்த எடிஷனாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லெகசி டைல் மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா கொண்டு வந்து பார்த்தீங்கன்னா கொடுக்குறாரு. அதை பார்த்து ட்ரிக் வில்லியம்ஸ் ரொம்பவே ஹாப்பி ஆகி வந்து பார்த்தீங்கன்னா ஸோ அவரை வந்து பார்த்தீங்கன்னா தேங்க் பண்ணிட்டு ரிங்குக்கு வந்து பார்த்தீங்கன்னா வராரு. கைஸ் இன்னொரு விஷயத்தை மென்ஷன் பண்ணிக்கிறேன், இந்த சாம்பியன்ஷிப்பை விற்க ஆரம்பிச்சிட்டானுங்க. ஸோ $699 வந்து பார்த்தீங்கன்னா விற்கிறாங்க. கிட்டத்தட்ட நம்ம இந்தியன் ருபீஸ்க்கு பார்த்தோம்னா 65,000 அந்த சாம்பியன்ஷிப்பு. ரெப்ளிக் அப்படியே போயிடாது, இருங்க மேட்சை பார்த்துருவோம். ஸோ காம்லவேஸ் வர்சஸ் நம்ம ட்ரிக் வில்லியம்ஸ்க்கான நான் டைட்டில் மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா நடக்குது. மேட்ச்சில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பேரன் கார்பன் இன்டர்ஃபரன்ஸ் பண்ணிடுறாரு. பேரன் கார்பனோட ரிட்டர்னுமே வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. கம்பெனி விட்டு போயிட்டாரு. பட் இருந்தாலும் திரும்பவும் வந்து பார்த்தீங்கன்னா கம்பேக் கொடுத்துட்டாரு. வந்தது மட்டும் இல்லாமல் காம்லேஸை ஃபர்ஸ்ட் அட்டாக் பண்ணனால இந்த டிஸ்குவாலிஃபிகேஷன் முறையில் நம்ம காம்லேஸை வின்னர்னு கொடுத்துட்றாங்க. இதுக்கப்புறமா ட்ரிக் வில்லியம்ஸையும் போட்டு அடிக்கிறாரு. 2 பேருமே வந்து பார்த்தீங்கன்னா பொழந்துறாருன்னு தான் சொல்லணும். அதுக்கப்புறம் சாம்பியன்ஷிப் எடுத்து ரைஸ் காமிச்சு இந்த இடத்த வந்து பார்த்தீங்கன்னா கிளம்புறாங்க. இந்த செக்மெண்ட்டுக்கு ஃபேன்ஸ் எல்லாம் பயங்கரமாக ஷாக் ஆகிட்டாங்க. அண்ட் ஆல்சோ ஹோலி ஷீட் இருந்த சான்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா முன் வச்சிருந்தாங்க தான் சொல்லணும். இதுக்கப்புறம் மெயின் ஈவெண்ட் வருது. மெயின் ஈவெண்ட்டுக்கு வந்து கந்தர் வந்து பார்த்தீங்கன்னா நிக்காலிஸ் வந்து பார்த்தீங்கன்னா கூப்பிடாரு. என்னப்பா டிசிஷன் எதுவும் எடுத்துட்டியான்ற மாதிரி கேட்கும்போது இதுக்கு நிக்காலிஸ் ஒரு சஜஷன் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துட்டாரு. நான் வந்து பார்த்தீங்கன்னா சாம்பியன்ஷிப் வந்து பார்த்தீங்கன்னா இதை தான் வைக்க போகிறேன், வேணும்னா நீ ஒன்று பண்ணு, நான் சிஎம் பங்கையும் கோடி ரோட்ஸையும் ஒரு டீமாக போட்டுறேன், நீ வந்து சமிசைன் கூட டீமாக பண்ணு, இதில் வின் பண்ணிட்டேன்னா நான் வேணா என்னோட டிசிஷனை வந்து பார்த்தீங்கன்னா யோசிச்சுக்கிறேன்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சொல்கிறாங்க. இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இப்படி நீ இதை வந்து அக்செப்ட் பண்ணலைன்னா நான் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ ஸ்டில் இந்த மேட்சை வந்து பார்த்தீங்கன்னா புக் பண்ணி விட்டுருவேன், சிஎம் பங்க் வர்சஸ் கோடி ரோட்ஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா மெயின் ஈவெண்ட்டாக இருக்கும், புக் பண்ணிடுவேன்ற மாதிரி சொல்லும்போது கந்தர் அந்த இடத்துல நிக்காலிஸை போட்டு பயங்கரமாக அட்டாக் பண்ணுறாங்க. அஃபிஷியல்ஸ் எல்லாத்தையும் பிரிச்சுடலான்னு பார்க்குறாரு. பட் இருந்தாலும் பயங்கரமாகவே ப்ரூட்டலாக நிக்காலிஸை போட்டு அட்டாக் பண்ணுறாரு. இந்த இடத்துல நம்ம கோடி ரோட்ஸ் பார்த்தீங்கன்னா வராரு. கோடி ரோட்ஸ் ரிங்குக்கு வரும்போதே வந்து பார்த்தீங்கன்னா ஆஃபர் முடிஞ்சு. ஸோ ஷோ வந்து பார்த்தீங்கன்னா கட் பண்ணிட்டானுங்க. இது ஆஃபர் செக்மெண்ட்ஸ். ஸோ ஆஃபரில் என்ன நடந்திருக்குன்னா கோடி ரோட்ஸ் கந்தரை அட்டாக் பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா கந்தரை அமுச்சு விட்டாரு. கோடி ரோட்ஸ் ரிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாலாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல தலைவன் வந்து பார்த்தீங்கன்னா இருக்காரு. ஸோ சண்டைக்கு வாடான்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா கூப்பிடுவாரு. பட் இருந்தாலும் கந்தர் வந்து பார்த்தீங்கன்னா பேக் ஸ்டேஜுக்கு போயிடுறாரு. இதுதான் இந்த வாரம் ஸ்மாக்டவுனில் வந்து பார்த்தீங்கன்னா நடந்துருந்துச்சு. ஸோ இந்த வாரம் ஸ்மாக்டவுன் ரிலேட்டட் உங்களோட ஒப்பீனியன் என்னன்றதை மறக்காம கமெண்ட் பாக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா மென்ஷன் பண்ணி விடுங்க. அண்ட் ஆல்சோ 2 ரிட்டன் இருக்குன்னு சொன்னேன்ல. ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா ரிட்டன் நடந்திருக்கு. நயா ஜாக்ஸ் லாஸ்ட் செஜெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரிட்டன் பண்ணியிருக்காங்க, ரிட்டர்ன் ஆயிருக்காங்க. ஸோ அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நம்ம செல்சி கிரீன் டிஃபனி ஸ்டாட்டட் செக்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா கட் பண்ணியிருப்பாங்க. அந்த இடத்துல நம்ம நயா ஜாக்ஸ் அண்ட் ஆல்சோ லார்ஜ் இன்டர்சன்ட் வந்து பார்த்தீங்கன்னா கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க அவங்களுடைய ரிட்டனை. இது ஆஃப் இயர்லேயே வந்து பார்த்தீங்கன்னா காமிக்கல. WWE வந்து பார்த்தீங்கன்னா ஸோ நீங்கள் இப்போ ஸ்மாக்டவுன் ஷோ ஃபுல்லாக எடுத்து பார்த்தீங்கன்னா இவங்களுடைய அந்த ரிட்டர்ன் வந்து பார்த்தீங்கன்னா இருக்காது. பட் அவங்க அப்பியரன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஒரு செக்மெண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா வந்திருக்கதா வந்து பார்த்தீங்கன்னா
சொல்லியிருக்காங்க. ஃபேன்ஸுமே நிறையா கிளிப்ஸ் இப்போ வரைக்கும் கண்ட சோஷியல் மீடியாவில் ஷேர் பண்ணியிருக்காங்க. இப்போ வரைக்கும் கண்ட அந்த ரிட்டர்னுமே வந்து பார்த்தீங்கன்னா நடந்திருக்கு. ஸோ சம்மர்ஸ்லாமுக்கான மெயின் ஈவெண்ட்டுன்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா புக் பண்ணியிருக்காங்க. ஸோ இதை பற்றி உங்களோட ஒப்பீனியன் என்னன்றதை மறக்காம கமெண்ட் பாக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா மென்ஷன் பண்ணி விடுங்க. ஸோ அப்கமிங் அப்டேட்ஸ் வந்துக்கினே இருக்கும். நீங்கள் மறக்காம நம்ம சேனலில் ஸ்டே பண்ணிடுங்க அண்ட் ஆல்சோ ஸ்டே சேஃப். வாட்டா